வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து கிளம்பி பன்றிமலை திண்டுக்கல் பக்கம் இங்கேருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தான் வரும். காலை நேரத்தில் கிளம்ப தான் பார்த்தேன், ஆனால் அப்பா அம்மாவோட கிளம்புறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா எப்போயுமே லேட்டாக தான் கிளம்புவார், அதனால தான் காரில் எங்கே போனாலும் பக்கத்துலேயே போயிட்டு பக்கத்துலேயே சீக்கிரம் திரும்பி வந்துடுறது. இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பன்றிமலை. அங்கே ஏகப்பட்ட அருவி இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்ஸில் போட்டிருக்கு. நிறைய பேர் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. ஒரு நாள் போயிட்டு வர கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எட்டி பார்க்குறதா எங்கள் அம்மா. பார்ப்போம் இன்றைக்கி பயணம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வரோம், காரில் போகிறோம், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அடுத்தடுத்து அப்படியே அப்டேட் பண்ணிட்டு வரேன். மக்களே, தாராபுரம் ரோடு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி இறங்கி போயிட்டுருக்கோம். ரோலர் கோஸ்டர் அனுபவம் வேணுன்னா நீங்கள் இந்த ரோடை ட்ரை பண்ணலாம். ரோடு சைடில் விண்மில்லு எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி இறங்கி போகும். ஒரு கையை விட்டுட்டு வீடியோ எடுக்கிறது தப்பு தான், இருந்தாலும் ரோட்டில் யாரும் இல்லை. ரோடு என்ன அழகா என்ன பெண்டாக திரும்பி பாருங்க. அம்மையோஸ் இதோ பாருங்கள், அப்படியே ஸ்லோப்பாக இறங்கி அப்படியே மேலே ஏறும். நான் பேசுகிறது எந்தளவுக்கு ரெக்கார்டாக தெரியல, ஏன்னா நான் ஏசி போடாமல் கதவை திறந்து வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் எந்தளவுக்கு ரெக்கார்டாகுன்னு தெரியல மக்களே. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இதோ மக்களே, நம்ம பன்றிமலை வர்றதுக்கு திண்டுக்கல்லேருந்து திரும்பி இப்போது தேனி ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போவே மலை மேகங்கள் நல்லா தெரிகிறது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாம் பனி மூட்டத்தில் மூடி இருக்குது, சரியாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கேமராவில். ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியுது. பார்ப்போம். உள்ளே என்ட்ரி ஆகும்போது இதுலேயும் வால்பாறை மாதிரி 43 கொண்டவசி வளைவு இருக்குன்னாங்க. அது போக ஒரு டேமு, ஒரு அமைதி சோலை, அப்புறம் போகிற வழியில் ஒரு 3-4 அருவி இருக்குன்னாங்க. இது எந்தளவுக்கு இருக்குன்றது தெரியல. முடிஞ்ச வரையும் உங்களுக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூவாக பாருங்கள். வந்துட்ட மக்களே, பன்றிமலை ஏறுறதுக்கு தேனிக்கு முன்னாடி ஒரு ரோடு கட்டாச்சு. கொஞ்சம் கூகுள் மாத்தாஜி சொதப்பிச்சு. அது காரணம் ரோடு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அது யாரும் அப்டேட் பண்ணலை. அதனால கொஞ்சம் மாத்தாஜி சொதப்பிச்சு. அப்புறம் என்ன மக்கள்கிட்ட கேட்டு ரூட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். என்ட்ரன்ஸே பாருங்கள், ஃபுல்லாக தென்னந்தோப்பு, நல்லா வைப்பாக இருக்குது. ஃபுல்லாக பனிமூட்டத்துக்குள்ளே தான் மழை இருக்குது. மேலே ஏற இன்னும் குளிருதா இல்லை பனி எந்த அளவுக்கு பெய்யுதுங்கிறத அப்படியே நம்ம டிரைவிங்கில் பார்ப்போம். இப்போது காரில் தான் போயிட்டுருக்கோம். நான், எங்கள் அப்பா, அம்மா எல்லோரும் போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லோரும் போயிட்டுருக்கோம். டிரைவிங் நல்லா போயிட்டுருக்கு. காற்று இப்போ வரைக்கும் ஜில்லுன்னு அடிக்குது. ரோடும் நல்லா புது ரோடாக இப்போ தான் போட்டுட்ருக்காங்க போல இருக்குது. பலன்னு இருக்குது. இதேமாரி ரோடு கண்டினியூ வச்சுன்னா ஈஸியாக மலை ஏறிடலாம். மலை ஏறும்போது என்னென்ன இருக்குன்றத நான் உனக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேம் ஒன்று வரும்னாங்க. அது டேம் வியூ பாயிண்ட் தெரியும் அப்படின்னாங்க. அந்த டேம் வியூ பாயிண்ட் தெரியுதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே. இதோ மக்களே, மலை ஏற வந்து விட்டோம். பன்றிமலை சுற்றியும் மலை தான். விவசாயம், மஞ்சக்காடு. கேட்டு போகிறது தப்பு இல்லைம்மா. மலைகள் அங்கே மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு. மேலே ஏறும்போது மழை வருமானா 100% தெரியாது. இங்கே பாருங்கள், என்ன அழகாக பனி பெஞ்சிட்டு சும்மா செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் இருந்து ஒரு 100 கிலோமீட்ரு கரெக்டாக வந்தோம்னா இந்த அழகான இடத்த பார்க்கலாம். வாங்க, திருப்பூரில் இருந்துட்டு 6 நாள் வேலை செய்கிறோம். ஒரு நாள் நமக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவோம். நல்லா அற்புதமாக இருக்குது. வணக்கம் மக்களே, நம்ம இப்போ பன்றிமலை ஊராட்சி உள்ளே வந்து மலை ஏறிட்டுருக்கோம். அப்படியே உனக்கு ஆப்போசிட்டில் தெரியுதான்னு தெரியல, மேகங்கள்லாம் மலையை உரசிட்டு போயிட்டுருக்கு.
என்ன எதிர்பார்த்தாலும் குளிர் இல்லைன்னாலும் மேகங்கள், இந்த காட்டுக்கு நம்ம எதுக்கு வந்த மரங்களை பார்க்குறதுக்கு, அந்த மரங்கள் தலை வணங்கி நம்மளை உள்ளே வரவேற்கிறதே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பாருங்கள், சொன்ன உடனே 2 மரம் தலை வணங்கி நம்மளை அப்படியே வரவேற்குது. ஆப்போசிட்டில் மழை தெரியுது அவங்களுக்கு, மிஸ்ட்டுனால அப்படியே மேகங்கள் கடந்து போகுது. நம்ம எது வரைக்கும் இந்த பன்றிமலையில் போக போகிறோன்னு தெரியல, ஆனால் இது பார்க்குறதுக்கு உண்மையாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது. உச்சிக்கு போவோமா இதுன்னு தெரியல. இந்த ரோடு பன்றிமலை ஊராட்சி எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் நான் போகிறேன். போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக என்னென்ன இருக்குன்றதை முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். என் கூடயே கண்டினியூவாக நீங்களும் பயணம் பண்ணுங்கள். எப்படிப்பா, எப்படி இருக்குது ஊர்? மலை, இந்த கொண்டை ஊசி வளைவு வந்துருச்சு. எத்தனை கொண்டை ஊசி வளைவு? 43 கொண்டை ஊசி வளைவுகள். பயங்கரம். நம்ம விஜிஎஸ் துலாக் சொன்னால் பயங்கரமாக இருக்குது. இந்த ஊரில் இப்படி ஒரு 43 கொண்டை ஊசி வளைவுகள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பெருசாக வருமா இல்லை ரொம்ப ஷார்ட்டாக வருமானு தெரியல, பார்த்துருவோம் மக்களை. ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு தாண்டிட்டோம். ஆனால் ரொம்ப சின்ன ரோட்ஸ் தான், 2 வெஹிக்கிள் போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆப்போசிட்டில் பஸ்ஸு வரும்னு இருக்காங்க. பஸ் வந்தால் எப்படியாவது ஒரு இடத்துல ஓரம் கட்டி விட்டு கொடுத்து போக வேண்டியது தான். இந்த இடத்துல வேகத்தை விட பொறுமையாக போகிறது தான் எப்பயுமே நல்லது. நம்மளும் எல்லாத்தையும் ரசிச்சுட்டும் போக முடியும். இந்த சொல்லி வாய்முள்ள வந்துட்டார் பாருங்க பஸ். சைடில் ஏதாவது உரசிச்சாப்பா? சரி, நின்று தான் இல்லை, சின்ன கேப் இருந்தது, அந்த கேப்பில் போகலான்னு தான் பார்த்தேன். ஓகே மக்களே, கண்டினியூவாக அப்படியே உங்களுக்கு மேலே போய் என்ன இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன்.